குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், தேவா சயின்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8ஆம் வகுப்பில் அழகு 19 இருக்கக்கூடிய விலங்குகளின் இயக்கம் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா புக் பேக்கையும் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக புக் பேக்கில் இருக்கிற நம்ம ஃபுல்லாகவே புக்லேயே குறித்து கொடுக்க போகிறோம், பெரிய கேள்வி உட்பட. ஸோ நம்ம நேரடியாக கிளாஸுக்கு போயிடலாம் வாங்க. சரியானுடைய தேர்ந்தெடுத்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதல் கேள்வி, நமது உடலின் பின்வரும் பாகங்களுள் எவை இயக்கத்திற்கு உதவுகின்றன? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆனால் 1 மற்றும் 3ன்னு போட்டிருக்கு, அதாவது எலும்புகள் மற்றும் தசைகள். இரண்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா பின்வரும் உயிரினங்களுள் எதில் இயக்கத்திற்கு தேவையான தசைகள் மற்றும் எலும்புகள் காணப்படுவதில்லை? ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்புழு. டேஸ் மூட்டுகள் அசையாதவை. ஆன்சர் மேல்தாடை மற்றும் மண்டை ஓடு. நான்காவது பார்த்திங்கன்னா நீருக்கடியில் நீந்துபவர்கள் ஏன் காலில் துடுப்பு போன்ற பிளிப்பர்களை அணிகிறார்கள்? தண்ணீரில் எளிதாக நீந்த. 5, உங்கள் வெளிப்புற காதினை, அதாவது பிராக்கெட்டில் பின்னா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தாங்குவது எது? ஆவண்ணா குருத்தெலும்பு. கரப்பான் பூச்சி எதன் உதவியுடன் நகர்கிறது? கால். முதுகெலும்புகளின் பின்வரும் வகைகளில் எதற்கு சரியான எண்ணிக்கை உள்ளது? கழுத்தெலும்பு. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. உயிரினங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வது இடம்பெயர்தல் எனப்படும். 2, டேஸ் என்பது ஒரு உயிரினத்தின் உடல் பகுதியின் நிலையிலுள்ள மாற்றத்தை குறிக்கிறது. இயக்கம். உடலுக்கு வலிமையான கட்டமைப்பை வழங்கும் அமைப்பு எலும்பு மண்டலம் எனப்படும். இதில் பார்த்தீங்கன்னா எழுதுறது கொஞ்சம் நிறைய சிரமமாக இருக்குது, சின்ன சின்னமாக வர மாதிரி இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே நான் கொண்டாந்து இங்கே எழுதியிருக்கேன், இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஒரு நல்லா பார்த்துக்குங்க. இதான் அந்த கோடிட்ட இடத்துக்கான ஆன்சர். நம்ம இப்போ கோடிட்ட இடத்தை அங்கே பார்த்துட்டு இங்கே நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரி 4 பார்த்தீங்கன்னா மனிதனின் அச்சு எலும்புக்கூடு டேஸ் 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 மற்றும் டேஸ் ஆகியவற்றை கொண்டுள்ளது. அதுக்கு 4 ஆன்சர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இது எழுதணும், ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொன்று எழுதணும். மண்டை ஓடு, முக எலும்புகள், ஸ்டெர்னம், முதுகெலும்பு தொடர். அடுத்த 5, மனிதனின் இணைப்பு எலும்புக்கூடு டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவற்றை கொண்டுள்ளது. தோள்பட்டை எலும்புகள், விலா எலும்புகள். அந்த 5ல் 2லையும் ஃபஸ்ட்டில் தோள்பட்டை எலும்புகள், 2ல் விலா எலும்புகள் எழுதிக்கணும். அடுத்த 6, 2 எலும்புகள் சந்திக்கும் இடம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப ஈஸியான கேள்வி, மூட்டு. 6க்கு என்னது? மூட்டு. அடுத்து 7க்கு பார்த்தீங்கன்னா இரத்த நாளங்கள், கருவிழி, மூச்சுக்குழாய் மற்றும் தோல் போன்ற உடலின் மென்மையான பாகங்களுடன் டேஸ் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு மென்மையான அல்லது வரியற்ற தசைகள் 7க்கு. 8க்கு பார்த்தீங்கன்னா டேஸ் தசை கண் பாவையை அகலமாக்குகிறது. ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேடியல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரியா அல்லது தவறா என கூறுக, தவறான கூற்றை திருத்துகன்னு போட்டிருக்கேன். நான் சரி தவறு சொல்லியிருக்கேன். இது தவறாக இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி எழுதியிருக்கேன், அதை பென்சில் எழுதியிருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க. மனிதர்களின் மண்டை ஓடு 22 எலும்புகளை கொண்டுள்ளது. சரி. மனித உடலில் 12 ஜோடி விலா எலும்புகள் உள்ளன. சரி. இடுப்பு என்பது அச்சு எலும்புக்கூட்டின் ஒரு பகுதியாகும். இது தவறு. அச்சு எலும்புக்கூட்டின் பகுதி இல்லை, அச்சை எடுத்துட்டு இணையுறுப்பு அப்படின்னு எழுதிக்கணும். இடுப்பு என்பது இணையிருப்பு எலும்புக்கூட்டின் ஒரு பகுதியாகும். அடுத்து 4 பார்த்தீங்கன்னா கீழ்மூட்டு சற்று நகரக்கூடிய மூட்டு. தவறு. சற்று நகரக்கூடிய தூக்கிட்டு கீழ்மூட்டு அசையும் மூட்டு அப்படின்னு எழுதிக்கணும். 5, இதயத்தசை ஒரு இயக்கு தசை. தவறு. இதயத்தசை ஒரு தன்னிச்சையற்ற இயக்கு தசை. இங்கே போட்டுக்கல, தன்னிச்சையற்ற இயக்கு தசை. 6, கையில் காணப்படும் வலைதசைகளும் நீள் தசைகளும் எதிரெதிர் தசைகளாகும். இது சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா மிகச் சுருக்கமாக விடையெளி. மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 கேள்வி கொடுத்துருக்காங்க. இந்த 7 கேள்வியுமே நான் பக்கம் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கேள்விக்கும் என்னென்ன பக்கத்தில் எங்கெங்கே ஆன்சர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி எழுதிங்க, பக்கத்தில் எழுதிக்கலாம், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா எலும்புக்கூடு என்றால் என்ன? பக்கம் 240க்கு வாங்க. 240ஆம் பக்கத்தில் நினைவில் கொள்கையில் இருக்குது பாருங்கள். எலும்புகளும் குருத்தெலும்புகளும் இணைந்து மனித எலும்பு மண்டலத்தை உருவாக்குகின்றன. அவை உடலுக்கு வடிவம் மற்றும் கட்டமைப்பை வழங்கி இயக்கத்திற்கு உதவுகின்றன. அவை உடல் உள்ளுறுப்புகளையும் பாதுகாக்கின்றன. ஸோ இது குறிச்சுக்குங்க. 2வது கேள்வி, கிரானியம் என்றால் என்ன? இது 236ஆம் பக்கம் இருக்குது. 236ஆம் பக்கத்தில் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மண்டை ஓடுங்க சாப்டர் கீழே இருக்குது பாருங்கள். மண்டை ஓடு என்பது சிறிய எலும்புகளால் ஆன கடினமான அமைப்பாகும். இது 22 எலும்புகளால் ஆனது. அதில் 8 எலும்புகள் ஒன்றாக இணைவதால் கிரேனியம் உருவாகிறது. இது 2ஆம் கேள்விக்கு பதில். 3வது கேள்வி, நமது முதுகெலும்பு ஏன் சற்று நகரக்கூடியது? இதுக்கு 237ஆம் பக்கம். 237ஆம் பக்கத்தில் இங்கே இருக்குது பாருங்கள், இதுலேருந்து குறிச்சுங்க. இந்த முள்ளெலும்புகள் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சுக்குங்க, உதவுகின்றன வரையும். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எழுதிக்கிங்க. என்ன எழுதணும்னா நமது முதுகெலும்பில் உள்ள. அப்போ எப்படி வாசிக்கணும்னா நமது முதுகெலும்பில் உள்ள முள்ளெலும்புகள் வழுக்கு மூட்டுகளால் இணைக்கப்பட்டுள்ளன. அவை உடலை முன்னும் பின்னும் மற்றும் பக்கவாட்டிலும் வளைக்க உதவுகின்றன.
4வது கேள்வி பார்த்தீங்கன்னா அச்சு மற்றும் இணைப்பு எலும்புக்கூட்டை வேறுபடுத்துக. இது 236லையும் 237ஆம் பக்கத்தில் இருக்குது. ரெண்டையும் வேறுபடுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அச்சு எலும்புக்கூடு பற்றி எழுதிக்கலாம். 1 கீழே 1 எழுதுறதை விட அட்டவணை போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணினா இன்னும் சிறப்பாக இருக்கும். அச்சு எலும்புக்கூடு இங்கேருந்து இது வரையும் குறிச்சுங்க. மனித உடலின் அச்சு அல்லது மையக்கோட்டில் அமைந்துள்ள எலும்புகளை அச்சு எலும்புக்கூடு கொண்டுள்ளது. அச்சு எலும்புக்கூடுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 237ஆம் பக்கத்தில் இணையிருப்பு எலும்புக்கூடு இருக்குது பாருங்கள். இங்கேருந்து குறிச்சுங்க இணையிருப்பு எலும்புக்கூடு. இணையிருப்பு எலும்புக்கூடு உடலின் இணையிருப்புகளில் உள்ள எலும்புகளையும் இணை உறுப்புகளை அச்சு எலும்புக்கூட்டுடன் இணைக்கும் அமைப்பில் உள்ள எலும்புகளையும் கொண்டுள்ளது. 5 தசைநார் என்றால் என்ன? 241ஆம் பக்கம் இந்த இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் தசைநார். இங்கேருந்து குறிச்சுங்க திசுக்களை எலும்புடன் இணைக்கக்கூடிய விரைப்புத்தன்மையுடைய நார் போன்ற கடினமான பட்டை திசு. அடுத்த 6 தசை வரையறு. அது 238ஆம் பக்கம். இதில் 2 இருக்குது. இது இங்கேருந்து இதுவரையும் அப்புறம் இங்கேருந்து இதுவரையும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக்கலாம்? அனைத்து இயக்கங்களும் உடலில் உள்ள தசைகள் வழிவகை செய்கின்றன. இவை எலும்பு மண்டலத்தை மூடியிருப்பதோடு உடலுக்கு வடிவத்தையும் தருகின்றன. தசைகள் நீண்ட சுருங்கும் தன்மையுள்ள திசுக்களின் கற்றையாகும். ஸோ இந்த 2 பாயிண்டுமே எழுதிக்கலாம். 7வது கேள்வி தசைநான் மற்றும் தசைநார் ஆகியவற்றை வேறுபடுத்துக. 241ஆம் பக்கம் இந்த இருக்குது பாருங்கள். இங்கேருந்து தசைநான் இங்கேருந்து இதுவரையும் குறிச்சுக்கணும். தசைநாருக்கு இங்கேருந்து இதுவரையும் குறிச்சுக்கணும். இது ரெண்டையும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டுடலாம். மாணவர்களை அடுத்து பார்த்தீங்கன்னா சுருக்கமாக விடையளி. மொத்தம் 4 கேள்வி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் குறிக்கும் போது எனக்கு குழப்பம் வராமல் இருக்கிறதுக்காண்டி 7ஆம் கேள்வி இருக்குது பார்த்தீங்களா? 7ஆம் கேள்விக்கு அப்புறம் நான் இங்கே சும்மா 8 9 10 11 கொடுத்துருக்கேன். இந்த 8லேயே பார்த்தீங்கன்னா 5 கேள்வி கொடுத்துருக்காங்க. 8லேயே ஆனா ஆவண்ணா ஈனா ஈயன்னா ஊனா அந்த மாதிரி 5 கேள்வி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது ஃபுல்லாகவே குறிச்சுங்க. முதல்ல ஆனாவுக்கு 230, ஆவண்ணாவுக்கு, ஈனாவுக்கு, ஈயன்னாவுக்கு, ஊனாவுக்கு இது எல்லாம் எழுதிருங்க. நான் கரெக்டாக அப்படி போய் சொல்லிடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சொல்லிடுறேன். 8ல் ஆனா பார்த்தீங்கன்னா இயக்கம் மற்றும் இடம்பெயர்தல் வேறுபடுத்துன்னு போட்டிருக்காங்க. 230ஆம் பக்கத்தில் மேலாப்பில் இருக்குது. இங்கேருந்து இது வரையும் குறிச்சுக்குங்க. 8ஆம் கேள்வியில் ஆனா. 8ல் ஆவண்ணா பார்த்தீங்கன்னா புறச்சட்டகம் மற்றும் அகச்சட்டகம் இருக்குது பார்த்தீங்களா? வேறுபடுத்துக இருக்குது பார்த்தீங்களா? இதை இங்கேருந்து குறிச்சிக்கணும். புறச்சட்டகம் இங்கேருந்து அதை புற எலும்பு மண்டலம் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் ஒன்று தான். ஸோ இங்கேருந்து புறச்சட்டகத்திலேருந்து ஆரம்பித்து உருவாகிறது வரையும் புறச்சட்டகத்துக்கு, அடுத்து அகச்சட்டகத்துக்கு இங்கே ஹெட்டிங்லேருந்தே குறிச்சுக்குங்க. அங்கேருந்து இடைப்பட்டையிலிருந்து உருவாகிறது. 8ல் ஆவண்ணா. அதே மாதிரி 8ல் ஈனா பார்த்தீங்கன்னா 237ஆம் பக்கத்தில் இருக்குது. 8ல் ஈனான்னு குறிச்சுக்குங்க. தோள்பட்டை வளையம் இங்கேருந்து தோள்பட்டை சுற்றியாலும் உருவானது இங்கே வரையும். அடுத்து இடுப்பெலும்புக்கு வந்து இங்கேருந்து எலும்புகளால் ஆனது இது வரையும் குறிச்சுங்க. 8ல் ஈனா. அடுத்து 8ல் ஈனா பார்க்க போகிறோம். பந்துக்கிண்ண மூட்டு மற்றும் கீழ் மூட்டு. 8ல் ஊனா தன்னிச்சையான மற்றும் தன்னிச்சையற்ற இயக்கம் 240. 233ஆம் பக்கம் எடுத்துக்கிட்டு 8ல் ஈஎன்னாவை குறிச்சுக்குங்க. பந்துக்கிண்ண மூட்டு கீழ் மூட்டு இந்த இடத்துல இங்கேருந்து ஆரம்பிச்சுங்க. பந்துக்கிண்ண மூட்டு அதே மாதிரி இங்கே வரையும் இணைந்துள்ளது வரையும் இங்கே குறிச்சுங்க. 8ல் ஈஎன்னா. இதையுமே நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதலாம். பந்துக்கிண்ண மூட்டு ஒரு பக்கட்டும் கீழ் மூட்டு ஒரு பக்கட்டும் எழுதலாம். இல்லை பந்துக்கிண்ண மூட்டு ஃபஸ்ட்டு எழுதிட்டு கீழ் மூட்டு 2வது பக்கத்தில் எழுதினாலும் தப்பு கிடையாது. 8ல் ஊனா தன்னிச்சையான மற்றும் தன்னிச்சையற்ற தசை 240ஆம் பக்கம் அங்கே இருக்கு பாருங்கள். மேலே இருக்குது பாருங்கள். அந்த அட்டவணையில் தன்னிச்சையான தசை இங்கேருந்து ஆரம்பிக்க பாருங்கள். இங்கே 8ல் ஊனா. இங்கேருந்து ஒற்றை மையக்கரு தன்னிச்சை இது வரை 8ல் ஊனா. தன்னிச்சையான தசை இதை ஃபுல்லாக எழுதிக்கலாம். தன்னிச்சையற்ற தசைக்கு இதை ஃபுல்லாக எழுதிக்கலாம். அடுத்து உங்கள் புக்கில் வந்து சுருக்கமாக விடையளி 2ன்னு கொடுத்துருக்காங்க. நான் 9ன்னு போட்டிருக்கேன். எதிரெதிர் தசைகள் என்றால் என்ன? ஒரு உதாரணம் கொடு. 239. 239ஆம் பக்கத்தில் 9ஆம் கேள்விக்கு பதில். இங்கேருந்து தசைகள் பெரும்பாலும் இங்கேருந்து ஆரம்பிச்சுக்குங்க. அழைக்கப்படுகின்றன வரையும் குறிச்சுங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இதை மட்டும் குறிச்சுங்க. இருதலை திசை மற்றும் முத்தலை திசைன்னு போட்டு இது எடுத்துக்காட்டுன்னு குறிச்சுக்குங்க. பறவையின் எலும்புக்கூடு எவ்வாறு பறப்பதற்கு ஏற்றதாக உள்ளது? 10வது கேள்வி 231. 10வது கேள்வி 231ஆம் பக்கத்தில் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள். பறவைகளில் சீரான உடலமைப்பு காணப்படுகிறது. இங்கேருந்து ஆரம்பித்து சிறப்பான தசைகளை கொண்டுள்ளன. இதுவரையும் கேள்வி நம்பர் 10. மனித உடலில் எலும்புக்கூட்டின் செயல்பாடுகள் யாவை? இது கேள்வி நம்பர் 11வது கேள்வி 235வது பக்கம். 235ஆம் பக்கத்தில் இந்த இருக்குது பாருங்கள். இது உடலுக்கு அமைப்பு இங்கேருந்து குறிச்சுங்க. மொத்தம் 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 5 பாயிண்டில் இந்த செயல்படுகின்றன வரையும் குறிச்சிக்கலாம். இதுதான் கேள்வி நம்பர் 11க்கான ஆன்சர்.
அடுத்து விரிவான விடை அது அப்படி தான். விரிவான விடையில் 5 கேள்வி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த 5 கேள்வி என்ன பண்ணியிருக்கேன்னா 11க்கு அப்புறம் வருதில்ல, அதனால் 12, 13, 14, 15, 16ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு கேள்விக்கான பதில்கள் எந்தெந்த பக்கம் இருக்குன்னு குறிச்சிருக்கேன். 233 இந்த மாதிரி பக்கங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, அந்த பக்கங்களை பார்த்து சரியாக குறிச்சுங்க. முதல் கேள்வி, மூட்டுகளின் வகைகளை கூறு, ஒவ்வொரு வகைக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தருக அப்படிங்கிறாங்க. 233ஆம் பக்கம். 12ஆம் கேள்விக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆரம்பிச்சுங்க. மூட்டுகளுக்கு கீழே இருக்கணும் 2 தனித்தனி, இங்கேருந்து ஆரம்பிங்க, அப்படியே இதை குறிச்சுங்க, இதை குறிச்சுங்க. இதில் உள்ளுக்கு இருக்கிறது வேண்டாம். நகரக்கூடிய மூட்டுகள் இந்த இருக்கு பாருங்க, நடைபெறுகின்றன வரை இருக்கா, இது வரையும் குறிச்சுங்க. 12ஆம் கேள்விக்கு. 13, மனித அச்சு எலும்புக்கூட்டை பற்றி எழுதுக, அதன் படமறைந்து பாகங்களை கூறி. 236, 237. இது கொஞ்சம் பெரிய கேள்வி. 13ஆம் கேள்வி இங்கேருந்து ஆரம்பிக்கிறது பாருங்கள். இந்த இடத்துல இருந்து அச்சு எலும்புக்கூட்டிலேருந்து ஆரம்பித்து இது ஃபுல்லாக குறிக்கணும். இந்த அட்டவணை இந்த மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது தேவையில்லை. அங்கிட்ட அந்த சைடில் இருக்கக்கூடிய முள்ளெலும்பு தொடர் இது எல்லாமே வேண்டும். இங்கே வந்துக்கிட்டு வரணும், அப்படியே ஃபுல்லாக வரணும். அதுக்கு அடுத்த சைடில் இருக்குது பாருங்கள், எலும்புகள் தனித்து காணப்படுகின்றன, இவை மிதக்கும் விழா எலும்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ இது வரையும் 13ஆம் கேள்வி. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எடுத்து வச்சுக்கணும். அச்சு எலும்பு கூட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 3-4 பாயிண்ட் உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட் முக்கியமாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்தந்த பாயிண்ட்டில் நீங்கள் தொகுத்து எழுதுனா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு மார்க் போட்டிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் படிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது. அடுத்து 14, பல்வேறு வகையான தசைகள் குறித்து சிறு குறிப்பு எழுதுக. சிறு குறிப்பு தான் கேட்டிருக்காங்க. 239, 240. கேள்வி நம்பர் 14. 14ஆம் கேள்விக்கு இங்கேருந்து குறிச்சுங்க. தசைகளின் வகைகள் இங்கேருந்து ஆரம்பிக்க பார்த்தீங்களா, படம் தேவையில்லை. அப்படியே இந்த அட்டவணை உண்டு, அட்டவணை படிக்கணும். கீழே இருக்குது பாருங்கள், வரியற்ற அல்லது வெண்மையான தசை, இந்த இது வரையும் நீங்கள் எழுதிக்கலாம். 15ஆம் கேள்வி ஒரு பெரிய கேள்வி. கூர்மையான உடல் என்றால் என்ன? தண்ணீரில் பறக்கும் பொழுது நீந்தக்கூடிய விலங்குகளின் இயக்கத்திற்கு இது எவ்வாறு உதவுகிறது? 2 கேள்வியை ஒன்றா லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம 2 கேள்விக்குள்ள பதிலையும் ஒரே இதில் எழுதணும். 232, 231ஆம் பக்கம். ஃபஸ்ட்டு 232ஆம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த உங்களுக்கு தெரியுமாவே இங்கேருந்து ஃபுல்லாக குறிச்சுங்க. மீனை பற்றி சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து இது வரையும் ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் கேள்வி வந்து பறவைகளை பற்றி மாறுது. ஸோ நீங்கள் இங்கேருந்து கொடுத்துருங்க. மிதந்து ஊறுதலின் போது இங்கேருந்து இது வரையும் அந்த 15ஆம் கேள்விக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீன் இருக்குது பாருங்கள். மீன்கள் துடுப்புகளின் உதவியுடன் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா. இங்கேருந்து அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய துடுப்பு திசையை மாற்ற உதவுகிறது வரையும் இது வரையும் கேள்வி இங்கே வரிசையாக 15ஆம் கேள்விக்கு பதில். அடுத்து லாஸ்ட் கேள்வி, பெரிய கேள்வி, அதுவும் மிகப்பெரிய கேள்வி. உயிரினங்களில் காணப்படும் பல்வேறு வகையான இயக்கங்களை பற்றி எழுதுக. 230, 231. 230ஆம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்புழு அப்படிங்கிற சாப்டர்லேருந்து இங்கேருந்து ஆரம்பிங்க. அப்படியே வரிசையாக நீங்கள் போனீங்கன்னா அடுத்த பக்கத்தில் வரையும் வரும். அடுத்த பக்கத்தில் பாம்பு நிற்கிது பாருங்கள். பாம்போட இயக்கம் எப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தா இது வரையும் குறிக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு டாபிக் போட்டு அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் எழுதுனா கூட நீங்கள் போதும். அதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக வரும். ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் முக்கியமாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார் போட்டு அழகாக எழுதிட்டிங்கனாலே ஒரு 1.5 பக்கத்துக்கு 2 பக்கத்துக்கு எழுதிட்டிங்கனாலே 5 மார்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ மாணவர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பில் விலங்குகளின் இயக்கம் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய எல்லா கேள்விகளும் நம்ம புக்கில் குறித்து கொடுத்துருக்கோம். ஸோ மாணவர்கள் நல்லபடியாக குறித்து நல்லபடியாக படிக்கணும்னு வாழ்த்துகிறேன்.